வந்து இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்க. ஆன் பண்ண உடனே ஆன் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகும். திருப்பி ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு உடனே தண்ணி ஓவர்ஃபுல்லாக ஆவா என்ன ஆகும்னா இந்த ஃப்ளோட் வந்து இப்படி மேலே ஏறிட்டே இருக்கும். டேங்க் ரொம்ப உடனே இப்படி மேலே வந்துடும். ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த எம்சிபியில் இன்புட் ஃபேஸ் கொடுத்துருவோம்ல, ஃபேஸு நியூட்ரல்னு, அதில் வந்து அவுட்புட் ரேட் வந்து இந்த கான்டாக்டில் கொடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு எடுத்து வரும் வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு அவுட்புட் சப்ளை எடுத்துக்கிறோம். இதுலேருந்து அவுட்புட் ஃபேஸ் மட்டும் ஒரு ஒயர் கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த அவுட்புட் ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து நான் எங்கே கொடுக்க போகிறேன்னா, இந்த கான்டாக்டில் L1ல கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபேஸ் லைன் கொடுத்தாச்சு. இப்போ நியூட்ரல் கொடுக்க போகிறோம். அவுட்புட் நியூட்ரலு இந்த எம்சிபிலேருந்து அவுட்டு. ஓகே, இந்த அவுட்புட் எடுத்துன்னு போயிட்டு இந்த கான்டாக்டில் L2ல கொடுக்கலாம், L3ல கூட கொடுக்கலாம். நீங்கள் எதில் கொடுக்குறீங்களோ அது கீழே வந்து நம்ம அவுட் எடுத்துக்கணும். நான் L2லேயே கொடுத்துக்கிறேன். இது 3 பேஸ் கான்டாக்ட் ஆகிறதால 3 டெர்மினல் இருக்குது இந்த இடத்துல. L1 L2 L3ங்க. சிங்கிள் பேஸ் தான் வந்தீங்களா 2 டெர்மினல் தான் இருக்கும், L1 L2. இப்போ 3 ஃபேஸ் லைன்னா நீங்கள் 3 போல் நீங்கள் எம்சிபி ஒன்று வச்சுக்குவீங்க, அதுலேருந்து 3 ஃபேஸ் செட் வந்து இதில் கொடுத்துப்பீங்க. நான் சிங்கிள் ஃபேஸ் ஆகிறதால 2 போல் எம்சிபி வச்சுக்கிறேன். ஓகே, அதனால் கன்ஃபியூஷன்லாம் ஆகாதீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த எம்சிபிக்கு ஒரு இன்புட் சப்ளை வேணும், ஃபேஸ் மட்டும். அது எங்கேருந்து எடுக்க போகிறோன்னா, இந்த கான்டாக்டில் கொடுத்தோம்ல இங்கே, இதுலேருந்து ஒரு L1லேருந்து ஒரு ஃபேஸ் எடுத்து போயிட்டு இந்த எம்சிபிக்கு ஒரு லைன் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ இந்த ஃபேஸ் வந்து எம்சிபியில் தான் கொடுக்குறேன். இந்த எம்சிபி புஷ் பட்டன் இருக்குல்ல, இந்த புஷ் பட்டன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தனியாக அதுக்கு ஒரு எம்சிபி வச்சு இந்த புஷ் பட்டனுக்கு மட்டும் எடுத்துன்னு போகிறோம் ஒரு ஃபேஸ். ஓகே, முடிஞ்சது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, புஷ் பட்டனுக்கு லைன் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த எம்சிபிலேருந்து அவுட்புட் ஃபேஸ் மட்டும் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, அவுட்புட் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த என்சியில் கொடுக்க போகிறேன். அந்த என்சியில் கொடுத்துட்டு அங்கேருந்து இன்னொரு வயர் எடுத்துன்னு வந்து இதில் கொடுக்க போகிறேன் NOல. நல்லா பாருங்கள், இந்த ஒயரை இன்னொரு ஒயரை ஜாயின் பண்ணிக்கிறேன், ஒரு பிட் ஒயரு. இந்த என்சியில் கொடுக்குறேன். இப்போ ஓகே, இப்போது என்சியில் கொடுத்துட்டோம். இந்த ஒயரை எடுத்து வந்துட்டு இந்த NOல கொடுக்க போகிறேன். இந்த NOல இங்கே இதை கொடுத்துடணும். அதுக்கு முன்னாடி ஒரு எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். ஓகே, நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஒயர் என்ன பண்ண போகிறேன்னா இந்த NOல கொடுக்கணும். ஓகே, இப்போ கொடுத்தாச்சு.
இன்னொரு எல்லோ ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த என்வோவில் இருக்குல்ல, இதுலேருந்து எடுத்து வந்து இதில் கொடுக்கணும். நல்லா டைட் பண்ணிங்க. திடீர்னு சில வீட்டில் ஃபால்ட் வரும். ஃபால்ட் வரும்போது புஷ் பட்டன் ஒர்க் ஆகுனா ஃபர்ஸ்ட் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறது, சுவிட்ச் நல்லா மட்டும் தான் பார்க்கணும். இதெல்லாம் எப்படி செக் பண்ணணும் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். அதிகமாக இந்த எலமெண்ட்டில் தான் பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் கான்டெக்டோட காயில், அதெல்லாம் ஒரு வீடியோ தனியாக போடலாம். ஓகே, இப்போ லைன் கொடுத்தாச்சு. இதுலேருந்து ஃபேஸ் எடுத்து வந்துட்டு இங்கே கொடுத்துட்டோம். இதுலேருந்து எடுத்து வந்து இதில் கொடுத்துட்டோம். இங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்து போயிட்டு இது எலமெண்ட்டில் கொடுத்தாச்சு. வேலை முடிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரெட் கலர் இருக்குல்ல, என்சியோட இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணுங்கள். லூஸ் பண்ணிட்டு ஒரு ஒயரில் வைங்க, வச்சு டைட் பண்ணிங்க. இப்போ இந்த ஒயரை இதில் கொடுக்கணும். இதுலேருந்து அவுட்புட் ஒயர் இருக்குல்ல, இதை எடுத்துன்னு போயிட்டு கீழே இருக்கிற என்வோவில் கொடுக்கணும். கான்டாக்டில் என்வோ கீழே இருக்குல்ல, அதை பாருங்க, என்வோ கான்டாக்டில் கீழே மேலே ஒரு என்வோ இருக்கும், கீழே இந்த ரெண்டுமே ஒரே சுவிட்ச் தான். இந்த இடத்துல கொடுக்கணும். நம்ம 14 நம்பரில் கொடுக்க போகிறோம். இந்த ஒயர் எடுத்து போயிட்டு இந்த என்வோவில் கொடுக்க போகிறேன். கான்டாக்டில் நல்லா மறுபடியும் சொல்கிறேன், இந்த கான்டாக்டோட என்வோவில் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணணுமா, இந்த என்வோ இருக்குல்ல, இந்த என்வோவில் இந்த இடத்துல கொடுத்தோம்ல, இதுலேருந்து எடுத்துன்னு போயிட்டு மேலே இருக்கிற என்வோவில் கொடுக்கணும். இதை லூஸ் பண்ணிக்கலாம். இதை லூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஒயர் எடுத்துங்க. ஓகே, இந்த ஒயரை இப்போ எடுத்துன்னு போயிட்டு மேலே இந்த கான்டாக்டோட என்வோல கொடுக்கணும். கான்டாக்டில் இருக்கிற மேலே இருக்கிற என்வோல கொடுக்கணும். கீழே போய் கொடுத்தீங்களா, ரெட்லேருந்து எடுத்து போயிட்டு கிரீன்லேருந்து எடுத்து போயிட்டு மேலே இருக்கிற என்வோல கொடுக்குவார். ஓகே, இப்போ புஷ் பட்டனோட லைன் முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு இந்த என்வோலேருந்து எடுத்துன்னு போயிட்டு இன்னொரு ஒயர் பிட்டு போயிடுவோம். இந்த என்வோலேருந்து வந்து இந்த A1ல கொடுக்க போகிறேன். கான்டாக்ட் கொடுத்தோம்ல, அதுலேருந்து அதே போல ஒரு வயர் இன்னொரு வயர் கொடுத்து இதில் A1 ஒன்று இருக்கும் கான்டாக்டில், காயிலோட வோல்ட்டு, அது கொடுக்குறேன். ஓகே, முடிஞ்சுது. இதை பாருங்க, என்வோலேருந்து எடுத்து வந்துட்டு இந்த A1ல கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்ன மீதி பேலன்ஸ் ஒரே ஒரு ஒயர் தான், இந்த A2. இந்த A2க்கு ஒரு நியூட்ரல் வந்தவனா நியூட்ரல் கொடுத்துருவோம். இந்த MCBலேருந்து எடுத்துக்கலாம். இந்த MCBலேருந்து எடுத்து கனெக்ஷன்லாம் ரொம்ப ஈஸி தான். 2-வே சுவிட்சில் ரொம்ப பயந்துலாம் இருக்க தேவையில்ல, ரொம்ப சிம்பிள் தான். இதில் அடுத்தது OLR போட்டு எப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள்.
இதெல்லாம் ஒரு பேசிக் தான். ஓகே இப்போ லைனில் முடிச்சிட்டோம். இப்போ வந்து இன்புட் சப்ளை கொடுப்போம். இன்புட் சப்ளை கொடுத்தாச்சு, ஆன் பண்ணிட்டேன். இப்போ இந்த சுவிட்ச் இப்போ எம்சிபி ஆன் பண்ணிட்டா, ஆன் பண்ணிட்டு அடுத்துனா ஆன் ஆக புஷ் போட்டுங்க. ஆனால் இந்த கண்ட்ரோல் பாருங்கள், இந்த சுவிட்சோட கண்ட்ரோல் இந்த எம்சிபி தான். ஸோ அதனால் இதை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ காண்டாக்ட் ஆன் ஆகிடுச்சு. காண்டாக்ட் ஆன் ஆகிட்டோடனே ஃபேஸ் நம்ம இந்த இடத்துல L1 கொடுத்துருப்போம், நியூட்ரல் இதில் கொடுத்துருப்போம். ஃபேஸில் கொடுக்குறோம், ஒரு லைட் எடுத்து ஓகே ஆஃப். இங்கே கூட ஆன் பண்ணுறேன், இங்கே ஆஃப் பண்ணுறேன், இங்கே ஆன் பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன். ஓகே இப்போ வந்து இதில் வந்துட்டு நம்ம வந்து லைட் வச்சு ஒன்று காமிக்கிறோம்னா, இந்த லைட்டோட அவுட்புட் வந்து காமிக்கிறோம். மோட்டர் லைன் கொடுத்துருக்கீங்க, மோட்ரு ஓடுதா இல்லையான்னு உங்களுக்கு காமிக்கிறோம். மோட்டருக்கு பதில் ஒரு லேம்ப் எம்சிபி ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு ஃபேஸ் நியூட்ரலில் ஒரு லேம்ப் வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே இப்போ ஒரு லேம்ப் போட்டுக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். ஆன் ஆஃப். இங்கே ஆன் பண்ணுறேன், இங்கே ஆஃப் பண்ணுறேன், இங்கே ஆன் பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன், இங்கே ஆன் பண்ணுறேன், இங்கே கூட ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட். இந்த ஆன் இங்கே திருப்பி ஆன் பண்ணி, இங்கே ஆன் பண்ணிட்டு இங்கே ஆன் பண்ணிங்கன்னா மோட்டர் எந்த பயப்பட தேவை. ஆன் பண்ணுறேன். ஒரு வாட்டி ஆன் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் எனக்கு க்ளீன் பண்ண எடுத்தீங்கன்னா ஆன் ஆகாது. ஆஃப் பண்ணிட்டு தான் திருப்பியும் ஆன் பண்ணணும். ரொம்ப கனெக்ஷன் சிம்பிள் தான். ஓகே இந்த வேலைலாம் முடிஞ்சிச்சு. இதில் ஃப்ளோட் சுவிட்ச் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது சில பேர் வீடியோவில் எனக்கு கேட்குறேன். ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து DOL ஸ்டார்டர் கனெக்ஷன் பார்த்துருப்பீங்க. 2-way சுவிட்ச் கொடுத்துருப்பேன். இதில் வந்து ஃப்ளோட் சுவிட்ச் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சில பேர் கேட்டுருந்தீங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இதுதான் ஃப்ளோட்டு. இது வாட்டர் டேங்கரோட ஃப்ளோட் சுவிட்ச். இது வந்து எப்படி இந்த கான்டாக்டில் லைன் கொடுக்குதுன்னு பார்ப்போம். இதில் வந்து மொத்தம் 3 ஒயர் வரும். இந்த பிளாக் ஒயர் வந்து காமன் ஒன்று. இது வந்து NC, ப்ளூ கலர் வந்து NC, இது NO ரெட் கலர். இந்த பாருங்க, ப்ளூ வந்து NC, ரெட்டு வந்து NO. இந்த NO நமக்கு தேவைப்படாது, அதனால இதை வந்து நான் டம்மி பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர் ஒயர் மட்டும் டம்மி பண்ணிக்கிறேன். இந்த ப்ளூ கலர் மட்டும் நமக்கு தேவைப்படாது ஃப்ளோட்டுக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி இந்த ஃப்ளோட்லாம் வேலை செஞ்சோம்னா செட் ஆகாது, சீக்கிரம் மோட்டர் வீணாகிடும், அது தெரியும். ஸோ அதனால் ஓகே இந்த ரெட் ஒயர் மட்டும் டம்மி பண்ணிட்டு வரேன். இப்போது இந்த 2 லைனை எப்படி அதில் கொடுக்குறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். மோட்டரில் இப்போ வந்து இதில் இது காமனு, இது NC சொல்லியிருக்கேன். இந்த கான்டாக்டில் இருக்கிற A2 இருக்கு பாருங்க. A2ல நியூட்ரல் கொடுத்துருப்போம். இந்த கான்டாக்டில் A2ன்னு ஒரு நியூட்ரல் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த நியூட்ரல் வேறு ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒயரை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த ஃப்ளோட்டோட ஒயர் இருக்குல்ல, அந்த பிளாக் ஒயரை இதில் வச்சு லூப் பண்ணிங்க. லூப் பண்ணி டேப் அடிச்சுங்க. மீதி ஒரு ஒயருக்கு பாருங்க, அந்த ப்ளூ ரிட்டனு பிளாக்கு டேப் அடிச்சு நியூட்ரல் ரிமூவ் பண்ணிட்டு
இந்த ப்ளூ கலர் ஒயர் எடுத்து போயிட்டு நான் A2லேருந்து ரிமூவ் பண்ணல அந்த இடத்துல கொடுத்துறேன். ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைனில் கொடுத்துட்டோம். இதான் ஃப்ளோட் சுவிட்சு. ஃப்ளோட் சுவிட்சு டேங்க்கில் இந்த மாதிரி தான் தொங்கிட்டு இருக்கும். இப்படிலாம் இருந்ததுன்னா ஆன் ஆகாது மோட்ரு. இப்படி தான் டேங்க்கில் சுவிட்சு தொங்கிட்டு இருக்கணும் ஃப்ளோட்டு. இப்போ நான் வந்து இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்க. ஆன் பண்ணோடனே ஆன் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகும். திருப்பி ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு உடனே தண்ணி பவர்ஃபுல்லாக ஆவா என்ன ஆகும்னா இந்த ஃப்ளோட் வந்து இப்படி மேலே ஏறிட்டே இருக்கும். டேங்க் ரொம்ப உடனே இப்படி மேலே வந்துடும். ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். மறுபடியும் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகுது பாருங்கள். மறுபடியும் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகுது. டேங்க்கில் தண்ணி குறையும் போது இந்த ஃப்ளோட் கீழே இறங்கிடும். கீழே இறங்கி இப்படி கீழே வந்த உடனே தான் மறுபடியும் நீங்கள் ஆன் பண்ண முடியும். இப்போ ஆன் பண்ணிட்டு வாங்க. திருப்பியும் டேங்க் ஓவர்ஃபுல் ஆகுது. ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணி ரொம்பிடுச்சுன்னா ஆஃப் ஆகிடும். இதுதான் கனெக்ஷனு. இது டேங்க்கில் எப்படி செட் பண்ணுறோன்னு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டுருப்பேன். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கமெண்டில் லிங்க் கொடுத்துருவேன், அதில் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் நம்ம சேனலில். ஓகே, பாய்.